சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு என்ன தகவல்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல். இலங்கையில் மலையக பகுதியில் பிறந்து ஆஸ்திரேலியாவிலே புலம்பெயர்ந்து வாழும் ஈழத்தமிழரும் சிறந்த எழுத்தாளருமான மாத்தளை சோமு அண்மையில் தமிழ் வார இதழ் ஒன்றில் தாய்லாந்து காதல் என்று ஒரு காதல் கதையை எழுதியிருக்கிறார். இந்த காதல் கதை வழக்கமான கதைகளிலிருந்து வேறுபட்டிருக்கிறது. புலம்பெயர்ந்து வாழும் தணிகை ராஜன் என்கிற ஒரு பாத்திரத்தை மையமாக வைத்து இந்த கதை சுழல்கிறது. அந்த தணிகை ராஜனும் வேறு ஒரு தேசத்தில் பிறந்து ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் நகரத்தில் வாழ்கிற ஒரு இளைஞன். நீண்ட நெடு நாட்களாக குழந்தையே இல்லாமல் இருந்து பிறந்த காரணத்தால் தங்கள் குழந்தை தாகத்தை தணித்து வைத்தவன் என்பதால் அந்த குழந்தைக்கு அவனுடைய பெற்றோர்களும் தாத்தாவும் தணிகை ராஜன் என்று பெயர் வைத்தார்கள். ஆஸ்திரேலியாவிலே ராஜா என்கிற பெயர்தான் நிலைத்தது. ராஜாவினுடைய எதிர் வீட்டிலே ஒருவன் இருந்தான். அவனுடைய பெயர் பீட்டர். அவன் ஆஸ்திரேலியா நாட்டை சார்ந்தவன். இரண்டு பேரும் எதிரெதிர் வீடுகள் என்கிற காரணத்தினாலே நல்ல நண்பர்களாகவும் இருந்தார்கள். இரண்டு பேரும் தனி ஆட்களாக இருந்தார்கள். ராஜாவுக்கு திருமணம் ஆகவில்லை. பீட்டர் திருமணமாகி மனமுறிவு ஏற்பட்டு விட்டதால் மனைவி குழந்தைகளை பிரிந்து தனியாக வாழ்ந்தார். ஞாயிற்றுக்கிழமைகளில் இரண்டு பேருமாக சேர்ந்து மது அருந்துவது வழக்கம். அப்படி மது அருந்துகிற போதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் பழைய நினைவுகளை பீட்டர் கொட்டி தீர்த்து அழுவது என்பதும் ஒரு பழக்கம். பீட்டர் தன் மனைவியிடத்திலே மிகுந்த அன்புடையவனாக இருந்தான். இரண்டு பேரும் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டார்கள். ஆனால் என்ன காரணமோ இரண்டு குழந்தைகளும் பிறந்ததற்கு பிறகு அவனுடைய மனைவி ஒரு நாள் நாம் பிரிந்து போய்விடுவோம், ஐ வாண்ட் டைவர்ஸ் என்று சொன்னாள். இவன் நான் எப்படி டிவோர்ஸ் கொடுப்பது உனக்கு என்று கேட்டான். கூடாதென்றான். நாம் சேர்ந்து வாழ்வோம் என்று கெஞ்சி பார்த்தான். ஆனால் அவள் ஏற்கவில்லை. கடைசியில் வீடு அவள் பெயரில் இருந்தது. வீட்டையும் குழந்தைகளையும் அவளிடத்திலே விட்டுவிட்டு தன்னந்தனியனாக இவன் தனியாக குடிபெயர்ந்தான். அப்படி குடிபெயர்ந்த இடம்தான் தணிகை ராஜன் வீட்டுக்கு எதிர்வேடு. எனவே இரண்டு பேரும் விடுமுறை நாள்களில் ஒன்றாக மது அருந்தி அவன் மது போத்தல்களை பீட்டர் வாங்கி வருவான். கோழிக்கறி பிரியாணியை ராஜன் செய்து வைப்பான். இரண்டு பேருமாக மது அருந்துவதும் உண்ணுவதும் பேசுவதுமாக அந்த விடுமுறை நாள் கழியும். ஒவ்வொரு முறை பேசுகிற போதும் தன்னுடைய மனைவியை நினைத்து அவன் அழுவதை பார்க்கிற போது ராஜனுக்கே பாவமாக இருக்கும். அப்படிப்பட்ட பீட்டர் ஒரு முறை 3 வார விடுமுறையிலே தாய்லாந்துக்கு போனான். தாய்லாந்துக்கு போய்விட்டு திரும்பிய பிறகு அவனுடைய நடவடிக்கைகள் முற்றுமாக மாறிவிட்டன. இப்போது அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை. புதிய மகிழ்ச்சி ஒன்று அவனுடைய நெஞ்சத்துக்குள்ளே குடிபுகுந்திருக்கிறது. தெரியுமா ராஜன், நான் தாய்லாந்துக்கு பயணம் போயிருந்தேனே, அங்கே ஒரு பெண்ணை பார்த்தேன். அத்தனை அழகு. அவளுக்கு என் மீதும் எனக்கு அவள் மீதும் விருப்பம் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் இரண்டு பேரும் திருமணம் கூட செய்து கொள்வதாக முடிவு செய்து விட்டோம். அவளுக்கு விசா வந்தவுடனே வந்து விடுவாள் என்று சொன்னான். ராஜனுக்கு இது கொஞ்சம் கூடுதலாக மிகையாக இருந்தது. அது எப்படி 3 வாரம் விடுமுறைக்கு போன போது ஒரு பெண்ணை பார்த்து அந்த பெண்ணிடத்திலே மனத்தை பறிகொடுத்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இப்படியெல்லாம் நடக்குமா என்று ஒரு ஐயம் ராஜனுக்கு இருந்தது. சரி, கண்டதும் காதல், அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்று கம்பனே சொல்லுகிறார் இல்லையா? பார்த்தவுடனே ராமனுக்கும் சீதைக்கும் காதல் வந்து விடுமானால் 3 வார விடுமுறையில் பீட்டருக்கும் அந்த தாய்லாந்து பெண் மாலிக்கும் காதல் வந்திருக்கலாம் என்று இவனும் விட்டுவிட்டான். ஆனாலும் இவனுக்கு ஒரு ஐயம் உண்டு. தாய்லாந்து என்பது இன்றைக்கு பெரும்பாலும் கேளிக்கைகளினுடைய உலகத்தளமாக இருக்கிறது. உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கிறவனும் தாய்லாந்துக்கு போனால் கேளிக்கைகளுக்கு பஞ்சமில்லை என்று கருதுகிறான். அங்கே போனால் பெண்களோடு உறவு கொள்ளலாம், மது அருந்தலாம், விளையாடலாம், பல்வேறு விதமான கேளிக்கைகளை அனுபவிக்கலாம் என்கிற ஒரு கருத்து உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. அதில் ஓரளவுக்கு உண்மையும் இருக்கிறது. காரணம், கேளிக்கை தலமாகவே இருந்த காரணத்தால் அந்த நாடு வறுமையிலேயும் சிக்கிக்கொண்டது. வறுமையிலே இருக்கிறது என்பதால் ஒரு பெண் வயதுக்கு வந்தவுடனேயே பேங்காங்கிலே இருக்கிற அந்த தரகர்களிடம் பெண்களை விற்றுவிடுவதும் அவர்கள் 5 ஆண்டு காலம் பாலியல் தொழிலில் அவர்களை ஈடுபடுத்துவதும் அதற்கு பிறகு அந்த பெண்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்வது என்று தெரியாமல் தடுமாறுவதுமாக அந்த நாட்டின் நிலை இருக்கிறது என்பதை நாம் அறிவோம்.
எனவே அப்படி யாராவது ஒரு பெண்ணை இவன் அழைத்து வந்து விடப் போகிறான் என்கிற அச்சமும் நட்பின் அடிப்படையில் ராஜாவுக்கு இருந்தது. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. 3 மாதங்களிலே 6 மாதங்கள் ஆகிவிட்டன. இன்னமும் அந்த பெண்ணுக்கு வீசா கிடைக்கவில்லை. பீட்டர் காத்திருந்தான். இடையில் 2 முறை தாய்லாந்துக்கு போய் காதலியை பார்த்துவிட்டு வந்தார். இறுதியாக வீசா கிடைத்து வருகிற நாளில் விமான நிலையத்தில் வரவேற்பதற்கு 2 பேரும் போயிருந்தார்கள். பலரும் வருகிற போது இந்த பெண்ணாக இருக்குமா அந்த பெண்ணாக இருக்குமா என்று ராஜா யார் யாரையோ பார்த்தான். ஏனென்றால் பொதுவாக தாய்லாந்து பெண் அது தாய்லாந்தா, கொரியாவா அல்லது கம்போடியாவா என்று விவரம் அறியாதவர்கள் பட்டென்று தீர்மானித்து விட முடியாது. ஒரே மாதிரி இருப்பார்கள். ஆனால் பழகியவர்களுக்கு தெரியும் இவர் தாய்லாந்து பெண்ணா அல்லது பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்தவரா. பிலிப்பினோ என்றால் கொஞ்சம் உயரமாக இருக்கிறார்கள். இப்படி அந்த அடையாளங்கள் தெரியும். திடீரென்று ஒரு தாய்லாந்து பெண், உண்மையிலேயே பீட்டர் சொன்னதைப் போல அத்தனை அழகு. வந்தவுடனே பீட்டர் ஓடிப்போய் அந்த பெண்ணை வரவேற்று கட்டி பிடித்து கொண்டான். எல்லோரும் இருக்கிறார்கள் என்கிற கவலையின்றி அந்த வெளிநாட்டினுடைய இயல்புப்படி விமான நிலையத்திலேயே கட்டி பிடித்து முத்தமும் கொடுத்தான். அழைத்து வந்தார்கள். என்ன கொடுமை என்றால் ராஜாவுக்கு அந்த பெண்ணினுடைய அழகு மிகப்பெரிய ஈர்ப்பாக இருந்தது. 3 வாரத்திலே காதல் வருமா என்று இவன் நினைத்தான். பார்த்த உடனே இவனுக்கு வந்து சேர்ந்து விட்டது. ஆனாலும் நண்பனினுடைய காதலி, நாளைக்கு நண்பனின் மனைவி, விலகித்தான் இருந்தான். மேலும் மேலும் அந்த பெண்ணின் மீது இவனுக்கு ஒரு மயக்கம் இருந்து கொண்டே இருந்தது. தாய்லாந்து பெண் தானே, எல்லோரோடும் கூட நெருக்கமாக இருக்கக்கூடும் என்கிற ஒரு தவறான எண்ணமும் இவனுக்குள் வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த பெண்ணை பார்த்த உடனேயே கை நீட்டினான். ஆனால் அந்த பெண் கை கொடுக்காமல் 2 கரங்களையும் குவித்து அவள் மொழியில் வணக்கம் சொன்னாள். அதுவே இவனுக்கு ஒரு ஏமாற்றம். அதற்கு பிறகு அவர்கள் வீட்டுக்கு இவன் போவதும் இவன் வீட்டுக்கு அவர்கள் வருவதும் அந்த நெருக்கமான நட்பு. அந்த நட்பில் ஒரு முறை மாலிக்கு கார் ஓட்ட கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை. இவனே கார் ஓட்ட கற்றுக் கொடுத்தான். அப்போது ஒரு நெருக்கம் வந்தது. தவறிப்படுகிற மாதிரி தவறாமல் கை அவள் மீது பட்டது. அந்த பெண் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டாள். பிறகு சிட்னிக்கு பீட்டர் ஒரு 2-3 நாள் வேலையாக போக வேண்டியிருந்த நேரத்தில், நான் போய் வருகிற வரையும் எதுவும் தேவை என்றால் என் மனைவியை பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு நண்பனிடத்தில் உரிமையோடு கூறிவிட்டு அவன் ஊருக்கு போனான். ராஜாவுக்கு உள்ளே இருந்த கெட்ட மனிதன் வெளியிலே வந்தான். இதுதான் வாய்ப்பு. கோழி பிரியாணி செய்து எடுத்துக்கொண்டு அவளுக்கு கொடுப்பதற்காக போனான். அந்த பெண், நீ மது அருந்துகிறாயா என்று கேட்டாள். இவனுக்கு பெரும் மகிழ்ச்சி. நீ மருந்து வாயா என்றான். இல்லை, நான் வேலை செய்தபோது அந்த உணவகங்களிலே ஊற்றி கொடுத்திருக்கிறேன், நீ குடி என்றாள். குடித்துவிட்டு போதை தலைக்கேறியது. உணவு உண்பதற்கு முன்பாகவே அந்த பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க போன நேரத்தில் அவள் தட்டிவிட்டாள். தாய்லாந்து பெண்ணென்றால் இப்படி தவறாக நீங்கள் நினைக்கிறீர்கள். அவன் சொன்னான், இல்லை இல்லை, யூ ஆர் வெரி யங் அண்ட் பீட்டர் இஸ் வெரி ஓல்ட். அவன் கிழவன், அவனிடத்திலே போய் நீ எப்படி குடும்பம் நடத்துவாய் என்றபோது அவள் சொன்னாள், அந்த பீட்டர் தான் என் தம்பியை தாய்லாந்தில் படிக்க வைக்கிறான். அந்த பீட்டர் தான் வயதான என் அம்மா அப்பாவை தாய்லாந்தில் காப்பாற்றுகிறான். அந்த பீட்டர் தான் என்னிடத்தில் உண்மையான அன்போடு இருக்கிறான். நான் அவனுக்கு மனைவியாக இருப்பேன். தவறான எண்ணம் இருந்தால் இந்த நிமிடம் தட்டி விட்டு நீ வெளியே போ என்று சொன்னாள். தாய்லாந்து பெண்கள் என்றாலே அப்படித்தான் என்று நினைத்த அந்த அருவருப்பான எண்ணம் அவனை விட்டு போனது. ஆனாலும் ஒரு அச்சம் வந்தது. பீட்டர் வந்தவுடன் சொல்லிவிட மாட்டாயே என்று கேட்டான். அவள் சிரித்து கொண்டே சொன்னாள், நாளை காலையில் மறுபடியும் கார் ஓட்ட கற்றுக் கொடுக்கலாம், வா போ, உன் பலவீனம் எனக்கு புரிகிறது, போ என்று சொன்னாள். அவன் பலவீனம் மட்டுமல்ல, வெட்கத்தால் தலைகுனிந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறினான் என்ற அந்த கதை முடியும். எனவே ஒரு சமூகம் சார்ந்த பெண்களை ஒரு உலகம் எப்படி தவறாக கணிக்கிறது என்பதையும், எத்தனையோ பெண்கள் என்றைக்கும் உறுதியோடு இருக்கிறவர்கள் எல்லா நாட்டிலும் எல்லா சமூகத்திலும் எல்லா இனங்களிலும் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த கதை மிக தெளிவாக நமக்கு எடுத்துக்காட்டுகிறது.